கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் நடக்கும் ஊழலை ஒழிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா வலியுறுத்தினார். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் குறித்த மாநாடு டெல்லியில் நடந்தது. மாநாட்டில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளிப்பதாக உள்ளது என்றார். இந்த திட்டத்தால் கிராமப்புற மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்வது குறைந்துள்ளதாகவும் மன்மோகன் சிங் பெருமிதத்துடன் கூறினார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 8 கோடி பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் 1,30,000 கோடி ரூபாய் இத்திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய பிரதமர் மன்மோகன் சிங், பயனாளிகள் துவக்கியுள்ள வங்கிக் கணக்குகள் நேரடி பண மானிய திட்டத்தை அமல்படுத்த உதவிகரமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். पिछले 7 सालों के रिकॉर्ड पर नजर डालने से पता चलता है कि इस योजना के जरिए समाज के सबसे गरीब तबकों और खास तौर पर बहुत छोटे किसानों और भूमिहीन मजदूरों को बहुत फायदा पहुंचा है. आधे से ज्यादा कामों से अनुसूचित जातियों और जनजातियों को फायदा हुआ है. इस योजना में महिलाओं की भागीदारी 47% के आसपास रही है. காங்கிரஸ் தலைவர் சோனியா பேசுகையில், விவசாய உற்பத்தியை பெருக்க தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டில் 2வது பசுமை புரட்சியை கொண்டுவர தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் சோனியா கூறினார். எனவே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கான நிதியை வேறு திட்டங்களுக்கு தவறாக பயன்படுத்துவதையும் ஊழலையும் தடுத்து நிறுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் சோனியா வலியுறுத்தினார். धन के दुरुपयोग और भ्रष्टाचार की शिकायतें अक्सर सुनने को मिलती है. इस पर अंकुश लगाना बहुत ही जरूरी है. सोशल ऑडिट समय से और नियम अनुसार होना आवश्यक है. साथ ही आधुनिक सूचना और संचार टेक्नोलॉजी के इस्तेमाल से इसकी कमियों पर काबू पाना होगा. வேலை உறுதி திட்டத்தில் பெண்களும் சம அளவில் பங்கேற்று வருவதாகவும், அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் பயன்பெறுவதை தடை செய்யும் இடையூறுகள் களையப்பட வேண்டியதும் இன்றியமையாதது என்றும் சோனியா கூறினார்.